இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து நாகப்பழம் வச்சு ஜாம் தாங்க செய்ய போகிறேன். 1 கிலோ நாகப்பழம் வாங்கி வந்தாங்க. சூப்பராக சாப்பிட்டுட்டு மீதி பழத்தை வந்து ஜாம் போட போகிறேன். ஜாம் எப்படி போடுறதுன்னு நான் காட்டுறேன் பாருங்க. உங்களுக்கு பழம் பாருங்க, சூப்பராக இருக்குது. இந்த பழம் ஜாம் போடுறேன். பழத்துலேருந்து விதையை எடுத்துக்கலாம். இந்த நாகப்பழம் விதையை எடுத்துங்க. சுகருக்குலாம் சாப்பிடுவாங்க. சுகருக்கு வந்து வெயிலில் காய வச்சு வீட்டில் தான் நல்லா சாப்பிடுறது. நாட்டு மருந்து கடையிலே விற்கிது, அதை வாங்கி வந்து சாப்பிடுவாரு. அழகாக கொட்டை தனியாக பழம் தனியாக எடுத்துட்டோமா, அது அங்கே அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இங்கே வேலையை ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். அது மட்டும் அது கொதிக்கட்டும். நல்ல பேஸ்ட் ஆயிடுச்சா? டம்ளரில் வந்து 1.5 டம்ளர் போடுறேன் சக்கரை. இந்த நாகப்பழம் வாங்கினதுலேருந்தே நம்மளுக்கு இந்த வேலை தான் நடந்து. உப்பும் மிளகாத்தூளும் போட்டிருக்கோமா. இந்த மாதிரிலாம் யாராவது சாப்பிட பிடிக்கும்னு சொல்லுங்கண்ணே. பாருங்க, பாதி எலுமிச்சம்பழம். இப்போ வந்து நாகப்பழத்தை ஊற்றுறோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக ஜாம் ரெடி ஆயிடுச்சுங்களா. உங்களுக்கு சக்கரை வேணாம்னு வச்சுக்கோங்களேன், நாட்டு சக்கரை தான் போட்டுக்கலாம். நாட்டு சக்கரை தான் போட்டுக்கேன். அது மட்டும் அதை ஆறிக்கிட்டு இருக்கு. நம்ம அப்புறமா பாட்டில் போட்டுக்கலாம். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம், இது போல செய்து நம்ம ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எப்போ வேணுமோ எடுத்து சாப்பிட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் கொஞ்சம் நிறையவே வச்சுருக்கேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு நம்ம கடையில் வாங்குற ஜாம்லாம் வந்து என்ன போடுறாங்கன்னு நமக்கு தெரியாதுங்க. இது நம்ம சுத்தமாக நம்ம வீட்டையே செய்யறோம். எதுவுமே போடல, வெறும் சக்கரை லெமன், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காத யாராவது பார்க்குங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.